இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது பீகார் மாநிலம். மக்களவை தேர்தலில் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிய காங்கிரஸ் கட்சி அதன் பின் நடந்த ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்களில் அடுத்தடுத்த தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த தொடர் தோல்வியில் இருந்து மீளவும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு புது உத்வேகம் கொடுக்கவும் பீகார் தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அந்த கட்சியின் தேசிய தலைமை நினைக்கிறது. இதனால்தான் பீகாரில் அகில இந்திய மாணவர் சங்கத்தின் காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளரான கன்ஹையா குமாரை களமிறக்கி ஒரு மாற்றத்தை கொண்டுவரும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் அவரது முயற்சிக்கு பீகார் காங்கிரஸ் கட்சியை முட்டுக்கட்டை போடும் விதமாக மாறியிருப்பது கட்சிக்குள் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் தூக்கிலிடப்பட்ட அப்சல் குருவின் 2வது நினைவு நாள் விழாவில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தலைவர் கன்ஹையா குமார் பேசிய பேச்சு அவர் மீது தேச விரோத வழக்கு பாய காரணமானது. 2016 நடந்த இந்த சம்பவம் தான் நாடு முழுக்க கன்ஹையா குமார் பிரபலமாக முக்கிய காரணம். அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் படு தீவிரமாக இயங்கி வந்த கன்ஹையா குமாரை 2019 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலின் போது பெகுசராய் தொகுதியில் களமிறக்கியது இந்திய கம்யூனிஸ்ட். கிட்டத்தட்ட 2,70,000 வாக்குகள் வாங்கிய கன்ஹையா குமார் 4,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இதன் பிறகு 2021 காங்கிரஸ் கட்சி பக்கம் தாவிய கன்ஹையா குமாருக்கு 2023 ஆண்டு அகில இந்திய மாணவர் சங்கத்தில் காங்கிரஸ் பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்திக்கு நெருக்கமான தலைவராக வலம் வரும் கன்ஹையா குமார் 2024 மக்களவை தேர்தலில் டெல்லி வடகிழக்கு தொகுதியில் பாஜகவின் மனோஜ் திவாரியை எதிர்த்து களமிறங்கினார். இந்த முறை 6,85,000 வாக்குகளை வாங்கிய கன்ஹையா குமார் 1,38,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மக்களவை தேர்தல் முடிந்த உடனேயே பீகார் அரசியலுக்கு திரும்ப ஆர்வம் காட்டி அவர் ராகுல் காந்தியிடம் பேசியதாக கூறப்படுகிறது. பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு என ஒரு முகம் இல்லாததும் கிரவுண்ட் லெவலில் அந்த கட்சி பலவீனமாக இருப்பதையும் கருத்தில் கொண்டு கன்ஹையா குமாரின் ஆர்வத்திற்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. இதனையடுத்து முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் பிரகதி யாத்ரா, எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவின் காரியகர்த்தா தர்ஷன் சா சம்வாத் நடைபயணங்களைப் போல கன்ஹையா குமாரும் காங்கிரஸை உயிர்ப்பிக்க மிகப்பெரிய நடைபயணத்திற்கு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பீகாரில் தனது இல்லத்தில் அகில இந்திய மாணவர் சங்க காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து பேசிய கன்ஹையா குமார் இதை குறித்து எல்லாம் கலந்துரையாடி இருக்கிறார். ஆனால் மாநில காங்கிரஸ்காரர்களுக்கு கன்ஹையாவின் பீகார் வருகை குறித்த தகவல்கள் முறையாக தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் தான் பீகார் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளராக கிருஷ்ணா அல்லவாரு நியமிக்கப்பட்டார். காங்கிரஸை உயிர்ப்பிப்பதற்காக அவர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையே பீகார் காங்கிரஸ் ரசிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காலமாக உழைத்தவர்களை ஒதுக்கிவிட்டு திடீரென கன்ஹையா குமாரை முன்னிறுத்துவதும் அவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதா. இதனால்தான் இன்று டெல்லியில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டமே ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவோடு சேர்த்து பீகார் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவாரு, பீகார் காங்கிரஸ் தலைவர் அகிலேஷ் பிரசாத் சிங், காங்கிரசின் 19 எம்எல்ஏக்கள் மற்றும் 2 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவது, ராஷ்டிரிய ஜனதா தளுடனான மகா கத்பந்தன் கூட்டணியை சுமூகமாக எடுத்துச் செல்வது, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்குவது என பல அஜெண்டாக்களுடன் இந்த மீட்டிங் கூட இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஹோலி பண்டிகையை காரணம் காட்டி கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பீகார் காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் அதிருப்தி தான் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதற்கான ஒரிஜினல் காரணம் எனவும் கூறப்படுகிறது. கன்ஹையா குமாரின் யாத்திரை மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து மார்ச் 16ஆம் தேதி தான் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் யாத்திரை தொடங்கிய பிறகுதான் ஒத்திவைக்கப்பட்ட கட்சி கூட்டம் மீண்டும் கூட்டப்படும் என கூறப்படுகிறது. காங்கிரசின் முக்கியமான வாக்கு வங்கியான முஸ்லிம்களின் ரமதான் நோன்பு காலத்தில் யாத்திரையை நடத்துவது ஒரு பக்கம் விமர்சனமாகும் நிலையில், இன்னொரு பக்கம் 2019 ஆண்டுக்கு பிறகு பீகார் பக்கமே வராத கன்ஹையா குமாருக்கு இந்த யாத்திரை பெரும் சவாலாக இருக்கும் என்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. ஆனால் கன்ஹையாவின் யாத்திரை காங்கிரஸை தட்டி எழுப்பும், அதன் மூலம் ராஷ்டிரிய ஜனதா தளிடம் அதிகமான தொகுதிகளை பெற்று வாக்குகளை அறுவடை செய்யலாம் என காங்கிரஸ் தலைமை எதிர்பார்க்கிறது. இந்த எதிர்பார்ப்புக்கு கன்ஹையா குமார் ஈடு கொடுப்பாரா, பீகார் காங்கிரஸ் அவருக்கு வழிவிட்டு நிற்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.